Good morning, one and all gathered here. On part of Silver Jubilee celebration, today we have industrial training on ONRAD. So, as a HOD, on behalf of CSE department, I thank our management, principal, and dean who always support CSE department in each and every aspect of our activities. So now I welcome our chief guest, Mr. J. Ravi Kumar, Senior Android Development, Genesis Academy, on this occasion. Welcome you, sir. I also welcome batch Thank you, coordinator, ma'am. Thank you. supervisor, program coordinator, and staff of CSE department. Last but not least, I extremely happy to welcome our students, who is always our backbone and show positive attitude to each and every activities of CSE department. So once again, I welcome you all. Now I request our guest to take over the session. Ravi Kumar, sir, take over the session, sir. Okay, I take it. Okay. Thank you. Hello, all students listening to me. Am I audible to everyone? Yes, sir. sir. Ravi sir, audible, sir. ஓகே சார். என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். நான் வந்து யூஜி அண்ட் பிஜி வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் முடிச்சிருக்கேன். இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சீனியர் டெவலப்பராக ஆண்ட்ராய்ட் அண்டு பைத்தான் வித் மிஷின் லேர்னிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருமே சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை மொபைலில் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏன்னா ஆண்ட்ராய்டுன்றது உங்களுக்கே தெரியும், சிஸ்டமில் டெவலப் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன். அப்போ அதுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆப், ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோன்ற சாஃப்ட்வேரும் அப்புறம் அதுக்கான எஸ்டிகவும் தேவை. அதனால் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது ஒரு சின்ன இதுவாக பார்த்துக்கணும். என்னுடைய ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், எல்லாருக்கும் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா அப்படின்னு சொல்லுங்கள். எல்லாருக்குமே ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? Yes, sir. Visible, sir. Visible. ஓகே ஓகே. இப்போ கூகுளில் போயிட்டு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வரும், டவுன்லோட் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அண்ட் எஸ்டிகே டூல்ஸ். நாங்களும் டைப் பண்ணுவோம் சார். இப்போ எல்லாருமே காலேஜில் இருக்கீங்களா, உங்க வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறீங்களா? சார் இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லீவ் சார், ஆல்டர்னேட் டேஸ்ல தான் கிளாஸஸ். அதனால ஓகே, ஏன்னா இன்னைக்கும் வெனஸ்டேவும் வீட்டில் இருப்பாங்க. நாளைக்கு வீட்டில் இருந்து பண்றீங்கன்னா நெட்வொர்க் கண்டிப்பா ஃபாஸ்டா இருக்காது மேக்ஸிமம். இது எப்படியும் ஒரு 2 GB கிட்ட ஒர்க் பண்ண ரவி சார், வேண்டியது. if possible introduction, சார் ரவி சார், if possible introduction part ஏதாவது 5 to 10 minutes நீங்க இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஆண்ட்ராய்டு இவங்க என்ன ஆண்ட்ராய்டு சார், பிகாஸ் ஆண்ட்ராய்டு வந்து இவங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் இனிஷியேட் பண்றாங்க சார். ஓகேங்க சார், ஓகே. இப்போ ஆண்ட்ராய்டு அப்படின்றது நம்ம டே டு டே லைஃப்ல மொபைல் போனா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இருக்க ஒரு ஓஎஸ் தான் வந்து ஆண்ட்ராய்டு. இப்போ நம்ம எப்படி விண்டோஸ் யூஸ் பண்றோம், லினக்ஸ் யூஸ் பண்றோம், மேக்ஓஎஸ் யூஸ் பண்றோம், அந்த மாதிரி ஆண்ட்ராய்டுன்றது ஒரு ஓஎஸ். அப்ப எல்லா ஓஎஸ்க்குமே அதுக்குள்ள என்ன இருக்குன்னா சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர்ஸ் தான் என்னன்னு சொல்றாங்க, அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ல கிரியேட் பண்றதுக்கான அப்ளிகேஷன் தான் என்னன்னா ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட். அப்ப அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸை எதுல கிரியேட் பண்றாங்க அப்படின்னா நிறைய டூல்ஸ் இருக்கு. என்னன்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ, ஜாவா, எக்லிப்ஸ், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போற செஷன் என்னன்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வச்சு ஜாவாவை யூஸ் பண்ணி ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்றது, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளிகேஷன் டிசைன் பண்றது, அதுக்கப்புறம் அதுக்கு பேக் அண்ட் கோடு எழுதுறது, இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். இதுதான் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் நம்ம ஒர்க் பண்ண போறோம். இது எல்லாத்தையுமே ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் பண்ண போறோம். இப்போ நம்ம அப்ளிகேஷன் கிரியேட் பண்றோம்னும் போது ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் கிரியேட் பண்றோம்னா அதுக்கு ஒரு டெவலப்மெண்ட் கிட் தேவை. என்னன்னா இதை உங்க ஆண்ட்ராய்டே வந்து நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட். இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, பட்டன்ஸ், டெக்ஸ்ட் பாக்ஸஸ், இமேஜ் வியூவர்ஸ், இந்த டெவலப்மெண்ட் கிட் இது எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க, எஸ்டிகே டூல்ஸ் அப்படின்றது மூலமா அவங்க நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இது எல்லாமே நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணும்போது
நம்ம டிஃபால்ட்டா செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நியர்லி ஒரு 2 GB கிட்ட டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். அது எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது பண்ணிக்கலாம். இப்ப நம்ம யூஸ் பண்ற பேக் எண்ட் வந்து ஜாவா அப்படின்னு சொல்றோம். ஜாவான்றது என்னன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஜாவா யூஸ் பண்ணியிருக்கோம் லாங்குவேஜா. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போறோம், கண்ட்ரோல் பண்ண போறோம். எதை கண்ட்ரோல் பண்ண போறோம்னா நம்மளுடைய யூஐ, அதாவது நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா மொபைல் போன்ல டச் பண்ணி ஒர்க் பண்றோம் இல்லையா எல்லா கண்ட்ரோல்ஸையும், அதான் நம்ம என்ன பண்ண போறோம், ஜாவா மூலியமா கண்ட்ரோல் பண்ண போறோம். இதை ஜாவா மூலியமா மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு இல்லை. காட்லின் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. இப்போ புதுசா வந்து ஆண்ட்ராய்டு காட்லினுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த லாங்குவேஜ் மூலியமா கண்ட்ரோல் பண்ணலாம். ஜாவாவை தான் வச்சு ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னும் அதர் யூஐ லாங்குவேஜஸ் என்னன்னா நோட் ஜேஎஸ் அப்படின்றதெல்லாம் டிசைனிங் டூல்கள். அந்த டிசைனிங் டூலை வச்சு என்ன பண்ணலாம்னா ஆண்ட்ராய்டு கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது ஆண்ட்ராய்டு கண்ட்ரோல்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். இதுதான் ஆண்ட்ராய்டுல நம்ம பண்ண போறது. ஓகேங்களா சார்? இந்த இன்ட்ரோடக்ஷன் போதுமா இல்ல எந்த மாதிரி சொல்றேன்? ஸ்டூடெண்ட்ஸே யாருன்னா கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணீங்கன்னா நான் மட்டும் பேசிட்டே இருந்தா எதுவும் பண்ணுவேன். ஆண்ட்ராய்டு எதுக்கு யூஸ் பண்றோன்றது புரியுதா? Am I able to everyone? இதுதான் நம்ம ஆண்ட்ராய்ட்ல யூஸ் பண்ண போறது. இன்னைக்கு நம்ம டவுன்லோட் பண்றது எப்படி, அதை இன்ஸ்டால் பண்றது எப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா இந்த ஐடி, அதாவது இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியாது. இப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் அப்படின்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு developer.android.com அப்படின்ற ஒரு வெப்சைட் லிங்க் வரும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நீங்க ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும். இதில் போயிட்டு ரீட் அண்ட் அக்செப்ட் கொடுத்து டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டவுன்லோட் வரும். இதை நீங்க என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணி ஆஸ் எப்பயும் இன்ஸ்டால் பண்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடும் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்க இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். ஆண்ட்ராய்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா இப்போ இது மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து என்னன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெல்கம் பேஜ் வரும். இதுல என்ன பண்ணலாம், நீங்க இந்த மோர் ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு எஸ்டிகே மேனேஜர் அப்படின்றத கிளிக் பண்ணலாம். எஸ்டிகே மேனேஜர் எதுக்காகன்னு நான் சொன்னேன் இல்லையா, நம்ம யூஸ் பண்ற எல்லா கண்ட்ரோல்ஸ் ஆண்ட்ராய்டு ஓஎஸ்க்கு சப்போர்ட் ஆக வேண்டியது எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் எஸ்டிகேன்றது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டீம், இதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்வொர்க்ல தான் ஒர்க் ஆகும் இது எல்லாமே. ஓகேங்களா? இப்போ இந்த எஸ்டிகே பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, இது என்னன்னா நம்மளுடைய ஓஎஸ் உடைய லிஸ்ட் காட்டுறது. என்னன்னா இது வரைக்கும் நீங்க ஆண்ட்ராய்ட் 4 யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், ஆண்ட்ராய்ட் 2.1 ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஆண்ட்ராய்ட் 12 வரைக்கும் வந்தாச்சு. இப்போ இதுல நம்ம எந்த ஓஎஸ்க்கான அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றது நம்ம என்ன பண்றோம், இந்த இப்போ நான் யூஸ் பண்றது இந்த ஆண்ட்ராய்ட் 10, 11, 12 இது மூணுத்துக்கான அப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்றதால அது மூணுத்தையும் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். செக் பண்ணிட்டு அப்ளைன்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதே மாதிரி எஸ்டிகே டூல்ஸ், இதில் எஸ்டிகே பில்டர் டூல்ஸ் 31 அப்படின்றது என்னன்னா இப்போ எங்க கொடுத்துருக்காங்க இல்லையா ஏபிஐ லெவல், இந்த வெர்ஷன் வரைக்கும் சப்போர்ட் ஆகணும் அப்படின்றதால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த இடத்துல பில்டர் டூல்ஸ் 31 கிளிக் பண்ணிக்கிறோம். அடுத்து ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் எதுக்காகனா, ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து நம்ம வச்சிடல அப்படின்னா என்ன பண்ணா நம்மளுடைய சிஸ்டம்லேயே ஒரு ஆண்ட்ராய்டு எமுலேட்டர், விச் மீன்ஸ் என்னன்னா ஒரு
விர்ச்சுவல் டிவைஸ் மாதிரி நம்மளுடைய விண்டோஸ்குள்ளே ஒரு விர்ச்சுவல் டிவைஸ் ஆண்ட்ராய்டு கிரியேட் ஆகும். அதனால அது கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் எஸ்டிகே பிளாட்ஃபார்ம் டூல்ஸ், அதுக்கப்புறம் இந்த இன்டெல் x86 எமுலேட்டர். இது எதுக்காகனா நம்ம கிட்ட விர்ச்சுவல் எமுலேட்டர் விர்ச்சுவல் டிவைஸ் இருக்கு இல்லையா, அந்த டிவைஸை பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த இன்டெல் x86 எமுலேட்டரை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்ளை கொடுத்ததும் உங்களுக்கு எல்லாமே டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ஏவிடி மேனேஜர். இது என்னன்னா ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் டிவைஸ். நான் ஏற்கனவே என்ன பண்ணிருக்கேன், ஒரு விர்ச்சுவல் டிவைஸை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இது புதுசாக கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கிரியேட் விர்ச்சுவல் டிவைஸை கிளிக் பண்ணிக்கலாம். இதுல டிவிக்கான விர்ச்சுவல் டிவைஸா, ஃபோனுக்கா, இல்லை விஆர் ஓஎஸ். விஆர் ஓஎஸ்னா நம்மளுடைய ஆண்ட்ராய்டு வாட்ச் இருக்கு இல்லையா, அந்த வாட்ச்ல இருக்க ஓஎஸ்க்கான சாஃப்ட்வேர். அடுத்து டேப்லெட். நம்ம நார்மலா iOS டேப்லெட் இந்த மாதிரிலாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆண்ட்ராய்டு டேப்லெட்ஸ். இப்போ நம்ம மொபைலுக்கு பண்றதால இது என்னன்னா ஒரு விர்ச்சுவல் டிவைஸ். இந்த விர்ச்சுவல் டிவைஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஸ்டம்லேயே ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸ் கிரியேட் ஆகும். இப்போ எந்த டைமென்ஷன், அதாவது எந்த டைமென்ஷன் ஸ்க்ரீன் சைஸ் எந்த டைமென்ஷன்ல வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிட்டு, ஸ்க்ரீன் சைஸ் விச் மீன்ஸ் நீங்க சொல்றீங்க இல்லையா 6 இன்ச்சு 5 இன்ச்சு இந்த மாதிரி டிவைஸ் சூஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் டிவைஸ் கிரியேட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்கும்போது இந்த நம்ம வச்சிருக்க இப்போ விர்ச்சுவல் டிவைஸ்ல எந்த ஓஎஸ் நீங்க போட போறீங்க, ஆண்ட்ராய்டு 12ஆ இல்லை 11ஆ இல்லை 10ஆ, இந்த மாதிரி நம்ம எது வேணுமோ அதை டவுன்லோட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ இதை என்ன பண்றேன், ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு லான்ச் திஸ் டிவைஸ் கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகுனா ஒரு ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் லான்ச் ஆகும். எமுலேட்டர் விச் மீன்ஸ் என்னன்னா நம்ம ஒரு ரியல் ஃபோன் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபோன் வந்து விர்ச்சுவலா நம்மளுடைய விண்டோஸ் ஓஎஸ்குள்ள வரும். இப்போ இதுதான் அந்த ஃபோன். அந்த ஃபோனுக்குள்ள இப்போ ஆண்ட்ராய்டு ஓஎஸ் கிரியேட் ஆகும். நான் யூஸ் பண்ற ஓஎஸ் என்னன்னா ஆண்ட்ராய்டு 10. இதில் கொடுத்துருக்கேன் இல்லையா ஆண்ட்ராய்டு 10.0 இருக்கு இல்லையா, அந்த ஓஎஸ் தான் இப்போ கிரியேட் ஆகும். இது விர்ச்சுவல் டிவைஸ். அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், இது வந்து நம்மளுடைய ரியல் ஃபோன் மாதிரி பட் விர்ச்சுவலா இருக்கும். இப்போ விர்ச்சுவல் டிவைஸ் எப்படி ரன் பண்றதுன்னு தெரிஞ்சிச்சு. நம்ம ஒரு புது அப்ளிகேஷன் அப்படின்றத கிரியேட் பண்ணலாம். இப்போ நியூ ப்ராஜெக்ட் ஏன்னா நடுவில் டவுட் இருந்தா எதுவும் யோசிக்காதீங்க, கேளுங்க. இப்போ நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். இப்போ இதுதான் நம்மளுடைய ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கான ஸ்டார்டிங் விண்டோ. இதை நம்ம எந்த டிவைஸ்க்காக கிரியேட் பண்ண போறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் அண்ட் டேப்லெட்டுக்கா, இல்லை ஆண்ட்ராய்டு வாட்ச் ஓஎஸ்க்கா, இல்லை ஆண்ட்ராய்டு டிவிக்கா அப்படின்ற மாதிரி. இப்போ டிவிக்கு நம்ம ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணால் ஆண்ட்ராய்டு டிவியை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுக்கு போகும். இப்போ நம்ம பண்றது ஒரு மொபைலுக்கும் இல்லை டேப்லெட்க்கோ கிரியேட் பண்ண போறோம். இதுல ஆக்டிவிட்டிஸ். இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் என்னன்னா உங்களுடைய மொபைல் ஃபோன்ல ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ண உடனே என்ன ஸ்கிரீன் வரணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்றோம். எனக்கு நான் ஒரு எம்டி ஆக்டிவிட்டி, எதுக்காக எம்டி ஆக்டிவிட்டி சூஸ் பண்றேன் அப்படின்னா இது என்னுடைய அப்ளிகேஷன். அப்ப நான் எந்த ஆக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்றத நான் சொல்றதுனால நான் எம்டியா ஒன்று கிரியேட் பண்ணி அதுல என்னுடைய டிசைனை நான் போட்டுக்கிறேன். மற்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது பேசிக் ஆக்டிவிட்டி. இது என்னன்னா நார்மலா ஒரு ஃப்ளோட்டிங் பட்டன் இருக்கு இந்த மாதிரி. இது பட்டன் நேவிகேஷன். கீழே வந்து டேப் இருக்கும், அந்த டேப்ல கண்டென்ட் ஆட் பண்றது. நம்ம கூகுள் மேப் ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ண போறோம். அதாவது நம்ம அப்ளிகேஷன்ல ஒரு கூகுள் மேப் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கூகுள் மேப்ஸ் ஆக்டிவிட்டி. இல்ல லாகின் ஃபார்ம் இருக்கணும் அப்படின்னா லாகின். இது என்னன்னா சும்மா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க, இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது இல்லாம நம்ம கஸ்டமா என்ன பண்ணிக்கலாம், உள்ள போயிட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பண்ண போறது ஒரு கஸ்டம் ஆக்டிவிட்டி. அப்ப எம்டி ஆக்டிவிட்டியை கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறோம். இப்போ இது அப்ளிகேஷன் நேம். இந்த அப்ளிகேஷன் நேம் எதுக்காகனா நம்ம பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஒரு ஆப் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்றோம் இல்லையா, அப்ப சர்ச் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் நேம் சர்ச் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுடைய அப்ளிகேஷன் ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு பேசிக் எக்ஸாம்பிளா ஒரு ப்ராஜெக்ட் பார்த்துக்கலாம். இப்போ நீங்க நம்மளுடைய அப்ளிகேஷனை நம்ம கூகுள் பிளே ஸ்டோர்ல அப்லோட் பண்ணிட்டா இந்த அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னா பேசிக் எக்ஸாம்பிள் அப்படின்றது மூலமா சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். பேக்கேஜ் நேம் அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு ஒரு டொமைன். அதாவது நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபேஸ்புக் கம்பெனியில ஒர்க் பண்றோம். அப்ப இந்த இடத்துல com.facebook
அப்படின்றது கொடுத்துக்கலாம். அப்படி கூகுள்ல இருக்கும் அப்படின்னா com.google. நம்மளுடைய கம்பெனி நேமை இந்த பேக்கேஜ்ல com. பக்கத்துல கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்றதுனால இதை கொடுத்துக்கலாம். இது நம்மளுடைய அப்ளிகேஷன் நேம். இப்போ இது என்னுடைய அப்ளிகேஷன் எந்த லொகேஷன், அதாவது நம்மளுடைய ஓஎஸ் நம்மளுடைய விண்டோஸ்குள்ளே எங்க ஸ்டோர் ஆகுது அப்படின்றத நம்ம சூஸ் பண்றது. அடுத்து எந்த லாங்குவேஜ்ல பண்ண போறோம், நான் சொன்னேன் இல்லையா, ஜாவா மூலியமாவும் கண்ட்ரோல் பேக் அண்ட் யூஸ் பண்ணலாம், இல்ல காட்லின் மூலியமாவும். நம்ம யூஸ் பண்ண போறது ஜாவா. இப்போ இந்த மினிமம் எஸ்டிகே அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய அப்ளிகேஷன் மினிமம் எந்த ஓஎஸ்ல இருந்து ஒர்க் பண்ணணும். இப்போ நான் கொடுத்துருக்கிறது 5.0. 5 மேல அன்டில் 12 வரைக்கும் நம்மளோட அப்ளிகேஷன் என்ன ஆகும், சப்போர்ட் ஆகும். இப்போ இதை நம்மளுக்கு சூஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஹெல்ப் மீ டு சூஸ்ன்றது கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதுல பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்ம் வெர்ஷன், இதுல பாத்தீங்கன்னா 4.0 இருந்து இப்போ 4.0க்கு நம்ம ஓஎஸ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணா அது 100% எல்லா டிவைஸ்லயும் ஒர்க் ஆகும். 4.1ல இருந்து யூஸ் பண்ணா 99. எதுக்காக இந்த பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இருக்க ஆண்ட்ராய்ட் 10 OS 8.2% டிவைஸ்ல ஒர்க் ஆகுது. இப்போ இருக்க இந்த 5.0 லாலிபாப் டிவைஸ் வந்து எத்தனை டிவைஸ்ல ஒர்க் ஆகுது, 94.1% டிவைசஸ்ல ஒர்க் ஆகுது. அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எந்த டிவைஸ் அப்படின்றது. இப்போ நான் 5.0ல இருந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் ஆகும். இதுதான் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்குள்ள நம்மளுடைய பேசிக் எக்ஸாம்பிள்ன்ற ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப் பண்றது தான் கோடிங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இந்த இடத்துல பில்டிங் சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிரியேட் பண்ணும். இப்போ ஆண்ட்ராய்டு வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு கோடிங் கிரியேட் பண்ணி பேசிக் கோடிங் வரைக்கும் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். எல்லாருக்கும் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? யாருக்குன்னா நெட்வொர்க் இஷ்யூ இருக்கா? யாருக்குன்னா டவுட் இருந்தாலும் நடுவில் இன்டராக்ட் பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண உடனே இது சில பேக் அண்ட் கோடிங்ஸை டவுன்லோட் பண்ணும். ஏன்னா இந்த கோடிங் மூலியமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண முடியும். அப்போ அது என்ன பண்ணும், டிஃபால்ட்டா நெட்வொர்க் எப்பயுமே இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும் ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும். ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ நீங்க இன்ஸ்டால் பண்ணா மினிமம் 4 ஜிபிக்கு மேல ரேம் இருக்கணும். விண்டோஸ் 10 64 பிட் இருக்கணும். ஏன்னா மினிமம் 4 ஜிபின்றது நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஒர்க் ஆகும். மேக்ஸிமம் மினிமமே ஒரு 16 ஜிபி கிட்ட இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடா ஒர்க் ஆகும் எல்லாமே. ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து ஒரு எம்டி ஆக்டிவிட்டி. இந்த மெயின் ஆக்டிவிட்டி தான் நம்மளுக்கு என்ன இருக்கு, ஒரு எம்டி ஆக்டிவிட்டியா கிரியேட் ஆயிருக்கு. உள்ள எந்த கோடிங்கும் இருக்காது, ஒரு பேசிக் கோடிங் மட்டும் தான் இருக்கும். இப்போ இது வந்து பேக் எண்ட் கோடிங். டாட் ஜாவா ஃபைல் எல்லாமே என்னது பேக் எண்ட் கோடிங். டாட் எக்ஸ்எம்எல் ஃபைல் எல்லாமே டிசைன் கோடிங். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க என்ன கிரியேட் ஆயிருக்குன்னா ஒரு எம்டி எக்ஸ்எம்எல் ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. இதுல என்ன இருக்குன்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் மட்டும் கிரியேட் ஆயிருக்கு. இதுதான் ஒரு ஸ்கிரீனோடைய டிசைன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இது ஒரு விர்ச்சுவல் டிவைஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இருக்குன்னு, இந்த டிவைஸ்ல ரன் பண்ண போறோம். நீங்க என்ன பண்ண போறோம்னா பிளேன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல டிவைஸ் நேம் இருக்கு, எந்த டிவைஸை நான் கனெக்ட் பண்ணிருக்கேன், இப்போ எந்த டிவைஸ் ஆன்லைன்ல இருக்கு அப்படின்றது நான் இந்த டிவைஸ் ஆன்லைன்ல வச்சிருக்கேன். அப்புறம் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது இது என்ன ஆகும், இந்த அப்ளிகேஷனை இந்த ஆண்ட்ராய்டு டிவைஸ் கூட இன்ஸ்டால் பண்ணி நம்மளுக்கு அப்ளிகேஷனை ரன் பண்ணும். கிரேடல் பில்டிங் இருக்கு இல்லையா, அந்த பில்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அப்ளிகேஷன் உங்களுடைய டிவைஸ்ல ரன் ஆகும். இப்ப என்ன இருக்கு, இந்த அப்ளிகேஷன் நம்மளுடைய விர்ச்சுவல் ஆண்ட்ராய்டு டிவைஸ்ல ஷோ ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்படி
இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி கூகுள் பிளே ஸ்டோர்ல அப்லோட் பண்ணுவோம். எந்த யூசர் அதை டவுன்லோட் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகி நம்மளுடைய அப்ளிகேஷன் அங்க ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்ப இந்த டிசைன் இருக்கு இல்லையா, இந்த டிசைனை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது, நம்ம எப்படி புதுசா டிசைன் ஆட் பண்றது, இந்த இடத்துல கோட் அப்படின்றத ஷோ ஸ்கிரிப்ட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா இதுதான் எக்ஸ்எம்எல் கோடிங். இது ஏன் எக்ஸ்எம்எல், நம்மளுடைய ஏன் எக்ஸ்எம்எல் யூஸ் பண்றாங்கன்னா, ஆண்ட்ராய்டு டிசைன் பண்றதுக்கு அவங்க என்ன யூஸ் பண்ணி என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்கன்னா எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ். அப்ப இது ஒரு HTML அந்த மாதிரியான ஒரு கோடிங். இப்ப இந்த ஹலோ வேர்ல்டுன்றது இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் லே அவுட்னா என்னன்னு பார்த்துக்கலாம். கன்ஸ்ட்ரெயின்ட் லே அவுட் அப்படின்னா என்னன்னா, இந்த ஒயிட் ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, இதுதான் லே அவுட். இந்த லே அவுட்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம், விட்ஜெட்ஸை ஆட் பண்ண போறோம். விட்ஜெட்ஸ் மீன் கண்ட்ரோல்ஸ். இப்ப டெக்ஸ்ட் வியூன்றது ஒரு கண்ட்ரோல். இப்ப நான் இன்னொரு பட்டன் ஆட் பண்ண போறேன் அப்படின்னா, பட்டன் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பட்டனுக்கான ஒரு கோடிங் வந்து, இப்ப இந்த பட்டன் கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா, இங்க இதுதான் அந்த பட்டன். இந்த பட்டனுக்கு நான் என்ன பண்ண போறேன், டெக்ஸ்ட் அசைன் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி ஒரு பட்டன் கிரியேட் ஆகும். இப்ப கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் அப்படின்னா என்னன்னா, கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா கண்டிஷன் அர்த்தம். கண்டிஷன்னா என்னன்னா, நம்ம கொடுக்குற கண்டிஷனை பேஸ் பண்ணி அந்த கண்ட்ரோல் அந்த லேஅவுட் குள்ள அசைன் ஆகும். இப்ப இதுல கொடுத்துருக்காங்க இல்லையா, லேஅவுட் கன்ஸ்ட்ரெயின்ட் பாட்டம், பேரண்ட்டுக்கு பாட்டம் வந்து அலைன் ஆயிருக்கும். இந்த கண்டிஷன் தான் அது. இப்ப இது வந்து டாப் கன்ஸ்ட்ரெயின்ட், இது லெஃப்ட் ரைட் கன்ஸ்ட்ரெயின்ட், இது லெஃப்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். இப்ப நான் லெஃப்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டை எடுத்துட்டேன் அப்படின்னா அது என்ன ஆயிடும்னா ரைட்டுக்கு போயிடும். இப்ப நான் ரைட் கன்ஸ்ட்ரெயின்ட் எடுத்துக்கிட்டேன்னா அது வந்து லெஃப்ட்டுக்கு போயிட்டு அலைன் ஆயிடும். அப்ப அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை கொடுக்கறது. இப்ப அதே மாதிரி நம்மளும் என்ன பண்றோம், இங்க ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்குறோம். என்னன்னா, இப்ப நான் என்ன கொடுத்துருக்கேன், ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்கேன். என்னன்னா டாப்ல இருக்கணும் பாட்டம்ல இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்ப டாப் கன்ஸ்ட்ரெயின்ட்டும் ஒர்க் ஆகும், பாட்டம் கன்ஸ்ட்ரெயின்ட்டும் ஒர்க் ஆகும். இப்ப நம்ம சென்டர்ல எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹலோ வேர்ல்டுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, அதாவது இந்த ஹலோ வேர்ல்டுன்றது ஒரு டெக்ஸ்ட் வியூ, அந்த டெக்ஸ்ட் வியூ கீழே எடுத்துட்டு வரணும் அப்படின்றத நான் என்ன பண்றேன், இந்த டெக்ஸ்ட் வியூக்கு ஒரு ஐடி கொடுக்குறேன். இப்ப இதுக்கு டெக்ஸ்ட் வியூ, இப்ப நான் பாட்டம் ஆஃப் அப்படின்றது ஐடி டெக்ஸ்ட் வியூ கொடுத்துருக்கேன். இப்ப இந்த பாட்டம் கீழே கிரியேட் ஆகும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதை ரன் பண்றீங்க, என்னன்னா புதுசான ஐடிஸ் செக் பண்ணி இருக்கிறதால ஃபர்ஸ்ட்ல இருந்து ரன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இப்ப இந்த இடத்துல பட்டன் வந்திருக்கு. இப்ப இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். என்னன்னா,
ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம பட்டன்ஸும் அசைன் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல சைட்ல பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த ஆண்ட்ராய்டு அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய ஃபைல் ஸ்டோர் பண்றது. இந்த ஃபைல்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பேக் எண்ட்ல யூஸ் பண்ற ஜாவா கோடிங் இருக்கு. என்னன்னா இதுல நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது மெயின் ஆக்டிவிட்டி. நம்ம கிரியேட் பண்ற எல்லா ஆக்டிவிட்டிஸுமே இந்த ஜாவாக்குள்ள ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா? காம் டாட் எக்ஸாம்பிள் டாட் பேசிக் எக்ஸாம் இதெல்லாம் கிரியேட் பண்றது. அடுத்து மேனிஃபெஸ்ட் அப்படின்றது என்னன்னா ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட் அப்படின்றது என்னன்னா நம்ம மொபைல் போன்ல வாங்குற பர்மிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் பர்மிஷன். இந்த பர்மிஷன் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு இன்டர்நெட் அப்படின்றது கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு என்ன கேட்கும்? இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணுங்க, அடுத்து கான்டாக்ட் யூஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணுங்க, இந்த மாதிரி கேட்கும் இல்லையா? இதுக்கான பர்மிஷன்ஸை நம்ம இந்த மேனிஃபெஸ்ட் ஃபைல்ல தான் வாங்கணும். யூசர்ஸ் பர்மிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கான்டாக்ட்ஸ் அலோவ் பண்ணணும், ரீட் கான்டாக்ட்ஸ். நம்ம கான்டாக்ட்ஸை ரீட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பர்மிஷன்ஸ் எல்லாத்தையுமே இதுல ஸ்டோர் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா மெயின் டாட் லான்ச்சர். இது என்னன்னா இந்த இடத்துல நம்மளுடைய மெயின் ஆக்டிவிட்டி, அதாவது இந்த ஜாவா ஃபைல் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியா ஒர்க் ஆகணும் அப்படின்றதால லான்ச்சர். லான்ச்சர் மீன்ஸ் நம்மளுடைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, இன்ஸ்டால் பண்ண உடனே ஓப்பன் பண்ணா எந்த விண்டோ ஃபர்ஸ்ட் வரணும், அதாவது எந்த ஆக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்றதுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்? இந்த மெயின் ஆக்டிவிட்டி தான் எனக்கு லான்ச்சரா வரணும் அப்படின்றதுல கொடுத்துருக்கேன். அப்ப என்னுடைய மொபைல்ல நான் இந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணணும்னா என்ன வரும் ஃபர்ஸ்ட்? எனக்கு இந்த மெயின் ஆக்டிவிட்டி அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் பத்தி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? லீனியர் லேஅவுட். இப்போ நம்ம டெக்ஸ்ட் வியூ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 2 பட்டன் கிரியேட் பண்ணலாம். எப்படி நம்ம யூஐல இருந்து பேக் எண்ட்ல ஒர்க் பண்றது அப்படின்றது. இப்போ இந்த லீனியர் லேஅவுட் மீன்ஸ் என்னன்னா நம்மளுடைய நம்ம இதுக்குள்ள இருக்க கண்டென்ட்ஸை லீனியரா, அதாவது லைன் பை லைனா ஆட் பண்ணிட்டு போகும். இப்போ இதை வந்து ஹரிசான்டல் ஆட் பண்ணிட்டு போது நம்ம என்ன பண்ணணும்? வெர்டிகலா ஆட் பண்ண போறோம். வெர்டிகலா அலைன் பண்ண போறோம். இப்போ மார்ஜின் அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய கண்டென்ட்ஸ் வந்து எவ்வளவு மார்ஜின் விட்டு வரணும் அப்படின்றது. இப்போ இதோடைய டெக்ஸ்ட் கலரை நான் என்ன பண்ண போறேன்? சேஞ்ச் பண்ண போறேன்.
ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒரு அப்ளிகேஷனா நம்ம என்ன பண்ணோம், பிளஸ் மைனஸ் ரீசெட் அப்படின்றது வரும். இப்போ என்னன்னா இந்த டிசைனை நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய பேக் எண்ட் கூட கனெக்ட் பண்ணி அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்றத சொல்லி பிளஸ்ன்றதை கிளிக் பண்ணா இந்த ஜீரோன்றது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகணும், மைனஸை கிளிக் பண்ணா ஜீரோன்றது டிக்ரிமெண்ட் ஆகிட்டு வரும், ரீசெட் கொடுத்தா ஜீரோ ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த டிசைனை நம்ம என்ன பண்ண போறோம், எடுத்துட்டு போய் பேக் எண்ட் கூட கனெக்ட் பண்ணி அதுக்கு நம்ம கோடிங் எழுதணும். இப்போ இதுதான் இந்த ஆக்டிவிட்டிக்கான பேக் அண்ட் ஃபைல் மெயின் ஆக்டிவிட்டி அப்படின்றது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க கிரியேட் பண்ணிருக்கு இல்லையா, இப்போ டெக்ஸ்ட் வியூக்கு ஐடி கொடுத்தாச்சு, அதே மாதிரி பட்டனுக்கு ஒரு ஐடி கொடுத்து இப்போ எல்லாத்துக்குமே நம்ம ஐடி வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அங்க இருக்க அத்தனை விட்ஜெட்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ண போறோம், இங்க ஒரு ஐடி கிரியேட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்டன் கிரியேட் பண்ண போறோம். என்னென்ன பட்டன்ஸ் அங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டன், மைனஸ் பட்டன், ரீசெட் பட்டன். அதே நேம்ல தான் கிரியேட் பண்ணோம்னால எப்படி வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு டெக்ஸ்ட் வியூ பண்ணது இப்ப அங்க இருக்க விட்ஜெட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்காக இங்க என்ன பண்ணிட்டோம், அதே மாதிரியான பட்டன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு, டெக்ஸ்ட் வியூ கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப அங்க இருந்து அந்த ஐடியை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பட்டன் கூட லிங்க் பண்றோம். ஃபைண்ட் வியூ பை ஐடி, அதாவது என்னன்னா இதோடைய ஐடியை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், அக்சஸ் பண்ண போறோம். இப்போ பட்டன் பிளஸ்க்கான ஐடி என்னன்னு உங்களுக்கு தெரியும். பட்டன் பிளஸ் இந்த ஐடியை பேஸ் பண்ணி என்ன பண்றோம், சென்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, பட்டன் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பட்டன் கிளிக் பண்ணா நடக்க வேண்டிய ஆக்ஷனை கிரியேட் பண்ண போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஆன் கிளிக் லிசன். இது என்னன்னா இது வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜர். என்ன லிசனர் அப்படின்றது என்னன்னா நம்ம எப்போ அந்த பட்டனை கிளிக் பண்றோமோ அப்போ கிளிக் பண்றதுக்கு ஒர்க் ஆக வேண்டிய ஃபங்க்ஷன்.
இப்போ இந்த பட்டன் பிளஸ்ன்றதை கிளிக் பண்ணா நம்ம என்ன கோடிங் எழுதணும் அதுதான் ஆக்டிவேட் ஆகும். என்ன பண்ணணும், இப்போ டெக்ஸ்ட் வியூல ஏற்கனவே ஒரு டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட், இந்த டெக்ஸ்ட் என்ன பண்றோம், இன்டீஜரா கன்வெர்ட் பண்றோம். ஃபார் சார் எக்ஸாம்பிள் சார் சார் எனக்கு டவுட் சார். சொல்லுங்க எஸ்டர்டே சார். வந்து நான் ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோல சார் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து நான் அதனா ஓகே ஒரு லீனியர் லேஅவுட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ஐடி வச்சிட்டேன் சார். அதை ஐடி வச்சுட்டீங்க. ஆமாம் ஓகே ஐடி வச்சுட்டேன். அதை வந்து நான் மெயின் ஃபைலில் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன் சார். பட் வந்து எனக்கு எந்த எரரும் காட்டல. பட் நான் ரன் பண்ணும்போது எமுலேட்டரில் வந்து யூஐ நாட் சப்போர்ட்டிங் அப்படின்னு வருது சார். அதுக்கப்புறம் க்ளோஸ் வெயிட் அப்படின்ட்டு அந்த 2 ஆப்ஷன் கொடுக்குது. ஓகே, அப்போ கோடிங்ல தான் ப்ராப்ளம் இருக்கு. அப்ளிகேஷன் ரன் ஆயிடும், நீங்க அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு கிளிக் பண்றீங்க இல்லையா, ஆ கிளிக் பண்ணும்போது தான் அந்த கோடிங் ஒர்க் ஆகும். அப்ப அந்த கோடிங்ல ஏதோ இருக்குன்றது. சார் இப்போ ஓகே நான் பண்றேன், அத மாதிரி தான் பண்ணிருக்கீங்களான்னு பார்த்துட்டு சொல்றேன். ஓகே சார். ஓகே சார். இன்டீஜர், ஏன்னா டெக்ஸ்ட் வியூல எப்படி இருக்கும் ஸ்ட்ரிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கா இருக்கும். அப்ப அதை நான் என்ன பண்றேன், இன்டீஜரா கன்வெர்ட் பண்றேன். இப்போ அந்த இன்டீஜருக்கு என்ன பண்றேன், டெக்ஸ்ட்டை செட் பண்றேன். பிளஸ்ன்றது என்னது, இன்கிரிமெண்ட் பண்றது. அப்போ கவுண்ட் இந்த மாதிரி தானே க்ளோஸ் ஆயிடுது உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம பட்டன் பிளஸ்க்கு கிளிக் லிசனர் செட் பண்ணியாச்சு. பட் என்னன்னா அப்டேட் ஆகுது என்னன்றது செக். இப்போ கவுண்டர் நம்ம என்ன பண்ண போறோம், பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்கு அப்படின்ட்டு. இப்போ ஜீரோனே வருது கவுண்டருடைய வேல்யூ. அப்ப என்ன பண்றோம், கவுண்டர் பிளஸ் ஈக்குவல் டு கவுண்டர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ கவுண்டர் பிளஸ் ஈக்குவல் டு அப்ளை கொடுக்கணும். பிளஸ்ன்றதை கிளிக் பண்ண என்ன ஆகுது, இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதே மாதிரி டிக்ரிமெண்ட்டுக்கு, அதாவது மைனஸ்க்கு என்ன பண்றது, மைனஸ்க்கு ஃபங்க்ஷன் எழுதாதாலும் நம்மளுக்கு என்ன அந்த ஒர்க் ஆகும். இப்போ இதே கோடிங்க பட்டன் மைனஸ், இந்த இடத்துல மைனஸ் ஈக்குவல்
இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ ரீசெட்க்கு என்ன பண்ணுறது? டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், ஜீரோன்றது செட் பண்ணிடுவோம். இப்போ ரீசெட் கொடுத்தா டிஃபால்ட்டாக ஜீரோ ஆகிடும். புரியுதா எப்படி நம்ம இது கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்றது? என்ன டவுட் இருக்கா? நம்ம ஆக்டிவிட்டியில் இந்த எக்ஸாம்பிள் ஃபைலில் என்ன பண்ணுறோம், டிசைன் பண்ணிடுறோம். டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு விட்ஜெட்க்கும், அதாவது பட்டனுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஐடி செட் பண்ணுறோம். இந்த ஐடியை நம்ம ஜாவா ஃபைலில் என்ன பண்ணுறோம், அசைன் பண்ணிடுறோம். அதாவது ஒரு பட்டன் கிரியேட் பண்ணி இந்த ஐடியில் இருக்கிற கண்ட்ரோலை இந்த பட்டனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அசைன் பண்ணுறோம். அப்போ அந்த பட்டனுக்கு ஒரு கிளிக் லிசனர், அதாவது அந்த பட்டன் கிளிக் ஆனா ஒரு ஈவெண்ட் நடக்கணும் இல்லையா, அந்த ஈவெண்ட்டுக்கான லிசனர் ஃபங்க்ஷன் இது ஒர்க் பண்ணும். ஓகேவா? என்ன டவுட் இருக்கா? இருந்தா இப்போ பட்டன் கிளிக் லிசனர் எப்படி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு மெத்தட் பட்டன் கிளிக்ல ஒர்க் பண்றது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணிடலாம், டிசேபிள் பண்ணிடலாம். டிசேபிள் பண்ணிட்டு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், யூஐலேயே இந்த பட்டனுக்கான ஆன் கிளிக் ஃபங்க்ஷனை கிளிக் ஈவெண்ட்டை கிளிக் பண்ண அசைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் அங்க தனியா பட்டனுக்கு கிளிக் லிசனர் வைக்காம ஈவெண்ட் இங்க இருக்க யூஐலேயே பட்டன் கிளிக் கொடுப்பேன். இப்போ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், 3 பட்டனுக்கு தனித்தனி ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம்.
ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த யூஐ ஃபைல்லேயே பட்டன் கிளிக்குக்கான ஃபங்க்ஷன் அசைன் பண்ணிடுறேன். இப்ப இது ஒரு மெத்தட். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம், செட் ஆன் கிளிக் லிசனர்ல ஒரு மெத்தட் எழுதியாச்சு. இது தனித்தனி ஃபங்க்ஷன்ஸா எழுதி பண்றது. இப்ப இதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் இருக்கு. என்னன்னா, இந்த வியூ, அதாவது இந்த வியூ இருக்கு இல்லையா, இந்த லே அவுட்ல எந்த விட்ஜெட் கிளிக் ஆனாலும் அந்த விட்ஜெட்டோடைய ஐடி வச்சு அதுக்கான ஒர்க்கை பண்றது யூசிங் ஸ்விட்ச் கேஸ்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் கிளிக்ன்ற ஓவர் ரைட் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம். இடத்துல ஜெனரேட்ல போயிட்டு ஓவர் ரைட் மெத்தட்ஸ் கிளிக் பண்ணி இப்போ நம்ம ஆன் கிளிக் வியூ அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இப்போ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஐடி கெட் பண்றோம். ஐடி கெட் பண்ணி ஒரு ஐடிக்கும் ஒரு ஒர்க்கை நம்ம செட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பட்டன் ப்ளஸ்ஸா இருந்தா என்ன பண்ணணும்,
ஓகே, என்னன்னா இப்போ நம்ம ஆன் கிளிக் லிசனர் கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பட்டன்ஸ்க்கு நம்ம ஆன் கிளிக் லிசனர் ஃபங்க்ஷன் அசைன் பண்ணணும். திஸ் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா, இந்த கிளாஸ் உடைய ஆன் கிளிக் ஃபங்க்ஷனையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றது. கவுண்டருடைய வேல்யூ ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுறேன்.
நம்ம இங்க வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால அந்த ஃபங்க்ஷன் அசைன் ஆகுது ஃபர்ஸ்ட். ஸ்விட்ச் கேஸ் இல்லை அப்படின்னா அந்த இஃப் எல்ஸ் கண்டிஷனை யூஸ் பண்ணலாம். கெட் ஐடி equal to plus சார் செஷன் முடிச்சுக்கலாம் சார், டுமாரோ கண்டினியூ பண்ணிக்கலாம் சார். சரி, ஓகே. ஓகே சார்.